இறைவனின் திருப்பெயரால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதுசாக மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிற ஒரு மஹாலுக்கு ஆடியோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அது எந்த மாதிரி கொட்டேஷன் கொடுத்துருக்கோம், எந்த பிராண்டில் கொடுத்துருக்கோம், எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம், ஸோ ஸ்பெசிஃபிக்காக எங்கள்கிட்ட உள்ள ஸ்பெஷலிஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற டெக்னிக்கல் அப்டேட்டுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் டு எம்ஒகே ட்ரேடர்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் சைட் விசிட் பண்ணிவிட்டு கொட்டேஷன் கொடுத்தோம். கொட்டேஷன் ஓகே பண்ணிட்டாங்க. மெட்டீரியல் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ ஆடியோ சிஸ்டமுக்கு பேர் போன பிராண்டு தான் அஹூஜா. ஸோ அந்த அஹூஜாவோட பிராண்டில் இருக்கக்கூடிய சர்வீஸ் இன்ஜினியர் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம இந்த மஹாலுக்கு ஆடியோ சிஸ்டம் இருக்கணும். அது பார்க்க அசிங்கமாக தனியாக 2 ஸ்பீக்கரை வச்சு இல்லாமல் இடத்த ஆக்குப்பை பண்ணாமல் சிம்பிளாக இருக்கணும். ஆனால் ஒட்டுமொத்த ஹாலுக்குமே ஈவனான சவுண்ட் குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் கால்குலேட் பண்ணதும். ஸோ அதனால் அந்த மஹாலோடைய ஈச் அண்ட் எவ்ரி டைமென்ஷனையும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம். ப்ராப்பராக லென்த்து, பிரெத்து, ஹைட்டு அதை மெஷர்மெண்ட் பண்ணி ஹைட்டில் சென்ட்ரலைஸ் பண்ணி ஒவ்வொரு இத்தனை ஃபீட்டுக்கு இத்தனை ஸ்பீக்கர் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்பேஸையும் கால்குலேட் பண்ணோம். அதாவது மஹாலோட என்ட்ரன்ஸில் கிட்டத்தட்ட 30 ஃபீட் ஹைட் இருந்துச்சு. அந்த பால்கனிக்கு கீழே அதிகபட்சம் 8 ஃபீட் ஹைட் தான் இருக்குது. ஸோ அந்த 8 ஃபீட் ஹைட்லேயுமே சேம் சவுண்ட் குவாலிட்டி இருக்கணும். 30 ஃபீட் ஹைட்லேயுமே சேம் சவுண்ட் குவாலிட்டி இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் தான். ஸோ பெரிய ஹைட்டாக இருக்கக்கூடிய சீலிங்கில் இருக்கக்கூடிய சவுண்டும் சீலிங் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சவுண்டும் சேமாக இருக்கணும். ஸோ இதுதான் எங்களுடைய இன்ஜினியரிங் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக பண்ணது. நாங்கள் அதை ப்ராப்பராக மெஷர் பண்ணி அதுக்கு நாங்கள் ஒரு சில கைடன்ஸ்லாம் பண்ணி எங்களோட சீனியர்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி இது பண்ணோம். ஸோ 300 வாட்ஸில் 4 ஸ்பீக்கரு, அதில் அஹூஜாவுடைய பிராண்டு 8 இன்ச் ஸ்பீக்கரு, 30 வாட்ஸ் ஸ்பீக்கர், 4 இன்ச் ஸ்பீக்கரில் 2 ஸ்பீக்கரு ப்ராப்பராக வால் மவுண்ட் பண்ணி நம்ம டீம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கிறத பாருங்கள். அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக ஆம்பிளிஃபயர் நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு ஆம்பிளிஃபயர் ப்ளஸ் ஒரு வால்யூம் பூஸ்டர் தனியாக பயன்படுத்தணும். ஸோ இது ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா, ப்ராப்பரான சவுண்ட் குவாலிட்டி கிடைக்கணும் அப்படின்னா வால்யூம் பூஸ்டர் போடணும். அப்போ தான் எந்த இடத்துல சவுண்ட் அதிகமாக வேணும், எந்த ஸ்பீக்கரில் சவுண்டு கம்மியாக வேணுங்க அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதே சமயம் வயர்லெஸ் மைக் 2 வயர்லெஸ் மைக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ மஹாலுக்கு அவங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா தனியாக ஸ்பீக்கர் அது இதுன்னு எந்த ஒரு செலவும் அங்கே கிடையாது. நம்ம எல்லாமே காம்பேக்டாக வந்துடும். அது போக வயர் அங்கிட்டு இங்கிட்டுமா சிக்கிக்கிட்டு சின்ன பசங்க ஓடுவாங்க, விளையாடுவாங்க, அந்த இடத்துல வயர் சிக்கிக்கிட்டு, அது போக ஒரு மஹாலில் இவ்வளவு இன்டீரியர்லாம் ஆர்கிடெக்டை வச்சு பண்ணிவிட்டு இந்த ஸ்பீக்கர் விஷயத்தில் போட்ட விடாமல் நம்ம அதை ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். ஃபைனலாக சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சவுண்ட் குவாலிட்டி நீங்களே பாருங்கள். அதை நான் வீடியோட கடைசியில் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது போன்ற டெக்னிக்கல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ என்ன மாதிரி போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடுவோம். இது போன்ற ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு நீங்கள் பண்ணணும். 3800. Okay.